மாணவிகளே, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு கட்டுப்படுத்தலின் முக்கியத்துவம். கட்டுப்படுத்தலின் முக்கியத்துவம் பேஜ் நம்பர் 136. பேஜ் நம்பர் 136. பாருமா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோக்கங்களில் வெற்றியடைய உதவுதல். நோக்கங்களில் வெற்றியடைய உதவுதல். பாரு, கட்டுப்படுத்தல் இருந்தால் தான் நிறுவனத்தினுடைய நோக்கம் அல்லது நம்ம வைத்திருக்க குறிக்கோள் என்ன செய்ய முடியும்னா வெற்றி அடைய முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்லேயே படித்தோம். நிலையான மற்றும் உண்மையான செயல்திறனுக்கு நம்ம என்ன செய்யணும், தரங்களை நிறுவ வேண்டும். அந்த இடத்துல தவறுகள் இருப்பின் அந்த தவறுகள் என்ன சொன்னால் சுட்டி காட்டி சரி செய்யப்பட வேண்டும். அப்போ நோக்கங்களில் வெற்றியடைய உதவுதல் என்னது சொல்கிறோம், கட்டுப்படுத்தலின் முக்கியத்துவம். எனவே கட்டுப்படுத்தலானது நடவடிக்கைகளின் முடிவுகளை உறுதி செய்கிறது. எந்த அளவுக்கு பணியானது செய்து முடிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிறுவனத்தின் எல்லா நடவடிக்கைகளும் திட்டமிட்டபடி நடந்திருக்கா என்பதை நாம் நிலையான அந்த உண்மையான முடிவுகள் நம்ம நினச்சிருப்போம்னா தரங்களாக அல்லது அளவுகளாக நிர்ணயிக்கப்பட்டிருப்போம். இந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவுகளுக்கான வித்தியாசங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த வித்தியாசங்களை சரி செய்து நிறுவனத்தினுடைய நோக்கங்களை வெற்றியடைய கட்டுப்படுத்தல் உதவுகிறது. நிறுவனத்தின் நோக்கங்களை வெற்றியடைய உதவுகிறது. காரணம் நிர்ணயிச்சிருக்கிறோம், அதை விலகலை கண்டுபிடிக்கிறோம், அதை சரி செய்கிறோம், குறிக்கோள்களை அடைகிறோம். எனவே கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகளுடைய முடிவுகளை உறுதி செய்ய முன்கூட்டியே தீர்மானித்த நோக்கங்களுக்கு ஏற்ப அதனுடைய முடிவுகளையும் நாம் என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள உதவுகிறது. செகண்ட் பாயிண்ட், வளங்களை திறமையாக பயன்படுத்தல். வளங்களை திறமையாக பயன்படுத்தல். ஃபஸ்ட்லேயே நம்ம அதனுடைய நோக்கங்கள்லேயும் படித்தோம். கட்டுப்படுத்தல் இருக்கிறனால நிறுவனத்தினுடைய அனைத்து வளங்களும், மனித வளங்கள், இயந்திர வளங்கள், அனைத்தும் தளவடங்கள்லாம் நம்ம முழுமையாக பயன்படுத்தணும். வளங்கள் வீணாவது தவிர்க்கப்படுதுன்னு படித்தோம். எனவே இந்த இதில் என்னென்னா, கட்டுப்படுத்தல் மூலமாக ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளர் நிறுவனத்தினுடைய அனைத்து வளங்களையும் முழுமையாக பயன்படுத்துகிறார். இந்த முழுமையாக பயன்படுத்துறதுனால கட்டுப்படுத்தல் நமக்கு வளங்கள் வீணாவது நமக்கு தடை செய்யப்படுகிறது. வளங்கள் வீணாவது தடை செய்யப்படுகிறது. அடுத்த நம்ம மூணாவது பாயிண்ட் பாருமா, சிறப்பான திட்டமிடுதல். சிறப்பான திட்டமிடுதல். இந்த சிறப்பான திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம திட்டமிடுதல்னால் எதை, எங்கே, எப்போது, யாரால் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பது. கட்டுப்படுத்தல் என்பது ஒரு அளவுகோலை நிர்ணயிக்கிறோம், அளவுகோலுக்கான செயல்முறைகளை மதிப்பீடு செய்கிறோம், மதிப்பீடு செய்யப்பட்ட பின்பு விலகலை நம்ம கண்டறிந்து அவற்றை சரி செய்கிறோம். இப்போ இந்த திட்டமிடுதலும் கட்டுப்படுத்தலும் வேறு வேறாக இருப்பினும் இந்த திட்டமிடுதலும் கட்டுப்படுத்தலும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையது. திட்டமிடுதலும் கட்டுப்படுத்தலும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையது. இது ஒரு செயல்பாடோடு அல்லது அதன் திறனோடு நமக்கு சரி பார்த்து கொள்ள முடியும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். ஒரு திட்டமிடுதல் எப்படி ஒரு நிறுவனத்தினுடைய முதன்மையான பணி, முக்கியமான பணியாக கருதப்படுகிறதோ அதுபோல் கட்டுப்படுத்தலும் நிறுவனத்தினுடைய ஒரு முதன்மையான அல்லது முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. நான்காவது பாயிண்ட்டு பாருமா, தொழிலாளர்கள் மனநிலையை வளர்த்தல். தொழிலாளர்களின் மனநிலையை வளர்த்தல். இந்த தொழிலாளர்களுடைய மனநிலை அப்படின்னு சொல்லும்போது இந்த தொழிலாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணியாளர்கள் ஊக்கப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களுடைய தேவையும் எதிர்பார்ப்பையும் தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே சூழ்நிலையில் இந்த தொழிலாளர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய மனநிலை என்ன என்பதை நான் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் அறிந்து கொள்ள வேண்டும். மாணவிகளை நான்காவது பாயிண்டுடைய தொடர்ச்சி சிறப்பான. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், நோக்கங்களில் வெற்றி அடைய உதவுதல். செகண்ட் பாயிண்ட், வளங்களை திறமையாக பயன்படுத்தல். மூணாவது பாயிண்ட், சிறப்பான திட்டமிடுதல். திட்டமிடுதலும்
கட்டுப்படுத்தலும் ஒன்று நெருங்கிய தொடர்பு உடையது. அதாவது எவ்வாறு ஒரு நிறுவனத்தினுடைய திட்டமிடுதல் நிறுவனத்திற்கு அடிப்படை தளமாக இருக்கோ அதே போல் கட்டுப்படுத்தலாம் அவசியம்னு சொல்லி பார்த்தோம். 4வது பாயிண்ட்டு தொழிலாளர்கள் மனநிலையை வளர்த்தல்ங்கிற தலைப்பில் பார்த்தோம். ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய மனநிலையை நாம் என்ன செஞ்சோன்னா முதலில் அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லும் பார்த்தோன்னா, ஒரு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டுமாயின் அவர்களுடைய தேவை மற்றும் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ தான் அந்த பணியாளர்கள் சரியான முறையில் ஊக்கப்படுத்தப்பட்டு நிறுவனத்தினை நோக்கி செயல்பட வைக்க முடியும் என்பது ஊக்கப்படுத்தலுடைய தத்துவம். இந்த தத்துவம் ஒரு தொழிலாளர்களுடைய மனநிலையை அல்லது மன திருப்தியை அல்லது மன நிறைவை பெற்றுத்தரும். எனவே ஒவ்வொரு பணியாளர்களுடைய மன ரீதியாக தொழிலாளர்களுடைய நிலைகளை அறிந்து தொழிலாளர்களுக்கு உதவி செய்து அந்த உதவிகரம் நீட்டுவதன் மூலம் அவர்களுடைய நல்ல நடத்தைகளை உருவாக்குவதற்கு நமக்கு கட்டுப்படுத்தல் உதவுகிறது. லாஸ்ட்டாக சொல்ல போனேன்னு சொன்னால் முடிவெடுக்க உதவுதல் சொல்லுவோம். நம்ம பாரு, முடிவெடுத்தல் அப்படின்னாலே எந்த இடத்துல பிரச்சனை நிகழ்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கான வழிகளை கண்டறிந்து களைவதுதான் முடிவெடுத்தல். பிரச்சனைகள் எங்கு நிகழ்கிறது, பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன என்பதை கண்டறிந்து களையக்கூடிய ஒன்று தான் முடிவெடுத்தல்னு சொல்கிறோம். எனவே பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கட்டுப்படுத்தல் என்ன சொன்னால் உதவுகிறது. அப்போ அந்த பிரச்சனைகளை ஆராய்வதற்கு முன்னர் கட்டுப்படுத்துவதற்காக அந்த செயல்பாடுகளை குறித்து யோசித்து அவற்றை சிந்திக்கப்பட வேண்டும். அதான் நம்ம சொல்லுவோம், தரங்கள் அல்லது அளவுகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. நிர்ணயிக்கப்பட்ட தரங்கள் மதிப்பீடு அல்லது அளவீடு செய்யப்படுதுன்னு சொல்லுவோம். அந்த அளவீடு செய்யும் பொழுது ஏற்பட்ட விலகுதல், அதாவது வேறுபாடுகள் என்னங்கிற கண்டுபிடிக்கிறோம். இந்த வேறுபாடை எவ்வாறு களைய வேண்டும் என செயல்பாடுகளை எவ்வாறு அதை நீக்கப்பட வேண்டும், விலகுதலை நீக்குவதற்கான நடவடிக்கை களைவதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் முடிவெடுத்தல் என அழைக்கிறது. எனவே கட்டுப்படுத்தல் முடிவெடுக்கவும் உதவுகிறது என அழைக்கலாம். 5 பாயிண்டாக சொல்லியிருக்கிறோம். நோக்கங்களில் வெற்றியடைய உதவுகிறது, வளங்களை திறமையாக பயன்படுத்த முடிகிறது, சிறப்பாக திட்டமிட உதவுகிறது, தொழிலாளர்களுடைய மனநிலையை வளர்ப்பதற்காக கட்டுப்படுத்தல் உதவுகிறது, முடிவெடுக்க உதவுகிறது.